விஷயம் கேள்விப்பட்டீங்களா? நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேங்க. அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இப்ப லேண்ட் ஆஃப் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கான். பூமி வாங்குறதாட்டும் அல்லது வந்து நம்ம ஒரு வாடகை வீட்லயே இருக்கோம் அப்படின்னா ரேட் ரொம்ப எக்கத்தப்பா போயிட்டு இருக்கான். போற போக்கு பார்த்தா சிட்டி லிமிட்டுக்குள்ள நம்மளால ஒரு பூமி வாங்கவே முடியாது போலயேங்க. நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த ஏகப்பட்ட பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஒன்று சொல்லிட்டாங்க பாருங்களேன். ஏதோ 2 பெரிய பில்டிங் தெரியுது. என்ன பில்டிங் பிரதர் அது? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரவணம்பட்டிலே ஃபேமஸான சில்ஸ் ஐடி பார்க். இந்த ஐடி பார்க்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சிடிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கம்பெனிஸ் ஏகப்பட்டது இருக்கு. இதை தாண்டி ஒரு ஹைலைட் சொல்லட்டுங்களா? பின்னாடி அப்படியே தெரியும் பாருங்க. ஓகே, இங்க ஒரு பில்டிங் இருக்கு. இது என்னது? இதான் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லயே ஃபேமஸான ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜுங்க. அந்த காலேஜ் காம்பவுண்ட் தொட்ட மாதிரி தான் நம்ம சைட். ஓகே, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ அந்த ஐடி கம்பெனிஸ் சில்ஸ் ஐடி பார்க் சொன்னீங்க, அப்ராக்சிமேட்டா எவ்வளவு நிமிஷத்துல வர முடியும்? வெறும் 10 நிமிஷம் டிராவல் டைம் தான் உங்களுக்கு. அங்கிருந்து வெறும் 10 நிமிஷம் தூரம் தான் வந்துடலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்தோம்னா சில்ஸ் ஐடி பார்க், இந்த சைடு பார்த்தோம்னா ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ். ரோடு கனெக்டிவிட்டின்னு எடுத்துட்டோம்னா, ரோடு கனெக்டிவிட்டி சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். இது ஒரு சென்டர் ஆஃப் தி சிட்டினே சொல்லலாங்க நம்ம சைட்டை. இங்க இருந்து பாத்தீங்கன்னா சரவணம்பட்டி, அதாவது சத்தி ரோடு இருக்குல்லங்க, அது உங்களுக்கு 5 கிலோமீட்டர் தான். ஈவன் துடிலூர் ரோடு, அதாவது மேட்டுப்பாளையம் ரோடு இருக்குல்லங்க, அது உங்களுக்கு 5 கிலோமீட்டர் தான் வரும். அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே நியர்பைலுக்கு 10 வரைக்கும் ரோடு கனெக்டிவிட்டியும் இவ்வளவு சௌரியமா கொடுக்குறீங்கன்னா பிரைஸ் எக்குத்தப்பா போயிருமே பிரதர். அதுதாங்க இல்ல, மிடில் கிளாஸ் பீப்புளும் வாங்கணுன்ற ஒரு கான்செப்ட்ல தான் நம்ம கம்பெனில யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரேட் கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம். அதை தாண்டி ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. இப்போ நம்ம சொல்ற வீடியோல உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தர் என்கொயரி டவுட் ஏதாவது இருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கை கொடுத்துருவோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா இவங்களோட வாட்ஸ்அப்க்கே கனெக்ட் ஆயிரும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் நேம் எக்ஸாக்டா லொகேஷன் அப்படிங்கிறது எங்கன்னு சொல்லுங்களேன். சரவணம்பட்டி டு துடியலூர் ரோடு, எக்ஸாக்டா சொல்லணும் சின்ன மேட்டுப்பாளையம் என்ற லொகேஷன்ல வந்து நம்ம சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்க அப்படின்னா டெக் வேலி. ஐடி கம்பெனில பக்கறனால டெக் வேலின்னு வைக்கிறீங்க. டோட்டலா எவ்வளவு ஏக்கர், எவ்வளவு செக்மெண்ட்டை பிரிச்சிருக்கீங்க பிரதர்? ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா 8 ஏக்கர்ஸ், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 170 சைட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தாண்டி அம்யூனிட்டிஸ் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா வாக்கிங் ட்ராக், 60 அடி தார் ரோடு, 30 அடி தார் ரோடு. இந்த தார் ரோடு வந்து 60 அடி தார் ரோடு. உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஆர்ச்ல இருந்து வர ரோடு பாத்தீங்க அப்படின்னா 60 அடி தார் ரோடு. இதை தாண்டி சைட்டுக்குள்ள இருக்க கட் ரோடு எல்லாமே வந்து கட் ரோடு எல்லாமே பாத்தீங்கன்னா 30 அடி 33 அடி ரோடு தான். இதை தாண்டி பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். வாட்டர் அம்யூனிட்டி, ஸ்ட்ரீட் லைட் வந்துருங்க. இதுக்குள்ள டோட்டல் 8 ஏக்கருமே காம்பவுண்ட் போட்டு கொடுத்துறீங்க இல்லையா? ஃபுல்லி காம்பவுண்ட் வால் தாங்க. ஓகே, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி கொண்டு வரீங்க. ப்ராஜெக்ட் தான். சரி, ஓகே. அதே மாதிரி இங்க நாங்க லேண்ட் வாங்குறதா இருந்தா மினிமம் எவ்வளவு சென்ட்ல இருந்து பிரதர் வாங்கலாம்? மினிமம் 1.5 சென்ட்ல இருந்து நம்ம சைட் இருக்குங்க. நீங்க வாங்கிக்கலாம் எவ்வளவு சென்ட்னாலுமே. அதே மாதிரி இப்போ இங்க நீங்க அம்யூனிட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க, கூட நியர்பை இருக்க ஸ்கூல் காலேஜஸ் ஆல்ரெடி எஸ்ஆர்சி சொல்லிட்டீங்க. இது மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் சொல்லணும். 1 கிலோமீட்டர் கரெக்டா பாத்தீங்கன்னா சரவணம்பட்டி எஸ்என்எஸ் காலேஜ் இருக்குங்க. ஒன்ஸ் அதுலயே போயிட்டு அப்படின்னா கேசிடி குமரகுரு காலேஜ் இருக்கு, எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி காலேஜ் ஏகப்பட்டிருக்குங்க. ஸ்கூல்னு பாத்தீங்க அப்படின்னா ரூபி ஸ்கூல் இருக்கு, ஆதித்யா ஸ்கூல், இது மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜஸ் இங்க இருக்குங்க. நம்மட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு எஜுகேஷனல் ஹப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான கேம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இதை தாண்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அப்புறம் சின்ன சின்ன கிளினிக்ஸ் எல்லாமே இருக்குங்க. எல்லாமே நியர்பை தான் இருக்கு. அதே மாதிரி டோட்டலா வந்து 8 ஏக்கர் சொன்னீங்க, 170 பிளாட்டா கொடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்க. மினிமம் 1.5 சென்ட் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வாங்குறது வந்து எல்லா நாளையும் டக்குன்னு எல்லா பல்க் அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் தான். ஒரு சிலவங்க இஎம்ஐ இருந்தா பெஸ்டா இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம சைடுல பேங்க் லோன்லாம் எப்படி செஞ்சு கொடுப்பீங்க? நம்ம சைடு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ லேண்ட்னு பாத்தீங்க அப்படின்னா 70% பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடா எங்களுக்கு வேணும், வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு 70 ல இருந்து 80% வரைக்கும் டிபெண்டிங் ஆன் தி ப்ரொஃபைல் வரைக்கும் ப்ரொஃபைல் பேஸ்ல பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பெர் சென்ட் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்லியிருந்தீங்க. அப்படி பார்க்கும்போது நியர்பைலோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்துட்டு என்ன பிரைஸ்னு சொல்லுங்க பிரதர்? இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம சைட்டை தொட்ட மாதிரி ஒரு 1/2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் உங்களுக்கு 18-17 சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சென்ட் வந்து 17-18 லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க. நம்ம வந்து ரொம்ப கம்மி, அதாவது இவ்வளோ அம்யூனிட்டிஸ் சிட்டி லிமிட்டுக்குள்ள இவ்வளோ கம்மியாக கிடைக்குமான்ற மாதிரி கற்பனையே பண்ணியிருக்க முடியாது. சொல்லணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ரொம்ப கம்மி 14-25 பெர் சென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். 14,25,000 ரூபாய். இப்போ ஆக்சுவலா நம்ம அபிஷியலா லான்ச் பண்றதா இல்ல ப்ரீ லான்ச் தான்? இல்ல, ப்ரீ லான்ச்சிங்கா தான் இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கோங்க. சரிங்க. ஏன்னா இப்போ எப்படி சொல்றதுன்னா லான்ச் அப்ப நம்மள்ட்ட சைட்டே இருக்குது, இது ப்ரீ புக்கிங் ரேட்டா தான் கொடுத்துருக்கோம். ஏகப்பட்ட வர நம்மள்ட்ட வர கம்ப்ளைண்ட்ஸே தான் சைட் லான்ச் பண்றதுக்குள்ளே டக்குன்னு எல்லாம் புக் பண்ணிடுறீங்க. சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அதனால தான் ஒரு ப்ரீ புக்கிங் ஆஃபரா இது கொடுத்துட்டு இருக்கோம். எனக்கு பிடிச்ச சைட் ஏதாவது புக் பண்றேன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, பல்க் அமௌண்ட் இது வேண்டாம், அமௌண்ட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சைட் பிடிச்சிருச்சு சார், எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குங்க, நான் புக் பண்ண போறேன், எனக்கு வந்து இந்த சைட் பண்ணி கொடுங்க அப்படின்னா டோக்கன் அமௌண்ட், அதாவது அட்வான்ஸ் அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 10,000. இப்போ நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லீகல் கொடுத்துரும். உங்க வக்கீல் சைடு வாங்கிட்டு தாராளமா செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம லேண்ட் பத்தி மட்டும் பேசிட்டோம். அடுத்து நீங்க எங்களுக்கு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்பீங்களா? இப்போ பண்ணி கொடுக்கலாங்க. ஒரு 2 BHK வந்து கட்டணும் அப்படின்னா மினிமம் என்ன காஸ்ட்ல நம்ம இங்க பண்ணி கொடுப்போம்? இப்போ மினிமம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ சவனம்பட்டிக்குள்ள சைட்ன்றத தாண்டி வீடுன்ற ஒரு பெரிய விஷயம். கோடி கணக்குல தான் எல்லா வீடுமே இருக்கும். 2 BHK-வா இருக்கட்டும், எல்லாமே ஒரு கோடி கணக்கு 90 லட்சம் அந்த ரேஞ்சில தான் இருக்கு. நம்மள்ட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 BHK 75 லட்சத்துல நம்ம கட்டி கொடுத்துருவோம்.
கொடுத்துடலாம். ஒரு தனி வீடாவே உங்களுக்கு கட்டி கொடுத்துடலாம். ஓகே, அதுக்கும் வந்து நீங்க முன்ன சொன்ன மாதிரி அப் டு 90% வந்து அவங்க ப்ரொஃபைல் டிபெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க, சந்தோஷம். அடுத்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பார்த்துருக்க மக்களுக்காக என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க பிரதர்? பார்த்துருக்க மக்களுக்கு நான் சிம்பிளா என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீ புக்கிங் ஆஃபர், நல்ல ஆஃபரா வந்து உங்களுக்கு ஒரு ரேட் கொடுத்துருக்கோம். நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு பிடிச்ச சைட்டும் வாங்கிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலும் நீங்க வாங்கிக்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு அபிஷியல் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பிரைஸ்ல வேரியேஷன் தான் இருக்குங்களா பிரதர்? கண்டிப்பா ரிவேஸ் இருக்குங்க. சரிங்க, முன்னாடி வாங்க, பெஸ்டா பண்ணி கொடுத்துறலாம். சரி, ஓகே பிரதர். இதை தாண்டி வேற ஏதாவது என்கொயரி டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பார்த்துட்டு மக்கள் உங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன டீடைல் தேவைப்பட்டாலும் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம கொடுத்துறலாம்.